வணக்கம், நான் நிரஞ்சனா, 3rd BBA. இன்றைய செய்தி. புரதத்துக்கு பவுடர் வேண்டாம். அதிக அளவு புரதத்தை நீண்ட காலம் உட்கொள்வது எலும்பு தாது இழப்பு, சிறுநீரக கோளாறுகளை ஏற்படுத்தும் ஆபத்து இருப்பதால் அனைத்து வயதினரும் புரதச்சத்துடைய சப்ளிமெண்ட் உணவுகளை தவிர்க்கும்படி ICMR எச்சரித்துள்ளது. தடகள வீரர்கள், உடற்பயிற்சி செய்வோர் மட்டுமன்றி அனைத்து தரப்பு மக்களும் புரதச்சத்துக்காக சப்ளிமெண்ட் பூஸ்ட் எனப்படும் துணை உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது தற்போது அதிகரித்து துவங்கியுள்ளது. குறிப்பாக பவுடர் வடிவில் உள்ள புரத சப்ளிமெண்ட் உணவுகளை அதிகம் உட்கொள்ளப்படுகின்றன. கடந்த 2023 மட்டும் நம் நாட்டில் புரதம் சார்ந்த சப்ளிமெண்ட் உணவுகள் 33,000 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளன. இது ஆண்டுக்கு 15.8% அளவுக்கு உயர்ந்து 2032 1.28 கோடி ரூபாயாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புரத உணவுகளை உட்கொள்வது தொடர்பான வழிகாட்டுதல்களை ICMR எனப்படும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தேசிய ஊட்டச்சத்து பிரிவு கடந்த வாரம் வெளியிட்டது. அதில் தடகள வீரர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் புரத சப்ளிமெண்ட் உணவுகளை அதிகம் உட்கொள்வது தவிர்க்கும்படி அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து ICMR தேசிய ஊட்டச்சத்து பிரிவின் இயக்குனர் டாக்டர் ஹேமலதா கூறியதாவது: அதிக அளவு புரதத்தை நீண்ட காலத்துக்கு உட்கொள்வதால் எலும்பு தாது இழப்பு மற்றும் சிறுநீரக கோளாறுகள் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் ஆபத்து உள்ளது. எனவே எதையோ தொட்டுட்டேன். 0